என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமெரிக்க நாட்டினுடைய இரண்டாவது வரைவு அறிக்கை, அதாவது ஐநா சபையினுடைய மனித உரிமை அமைப்பில் அமெரிக்க அரசு தன்னுடைய வரைவு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது என்று இரண்டாவது வரைவு அறிக்கை. இந்த வரைவு அறிக்கையிலிருந்து கலப்பு நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு இந்த அறிக்கை மீதான இந்த அமெரிக்க அரசினுடைய இந்த தீர்மானம் என்பது வெளியிட்ட பிறகு அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த பல்வேறு விஷயங்கள்ல உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஐநா மனித உரிமை அமைப்பு ஏற்படுத்திய கமிட்டியினுடைய அறிக்கையில் இருந்த எந்த விவகாரத்தையும் இது வரவேற்கவும் இல்லை, கலப்பு நீதிமன்றம் உள்ளிட்ட எந்த விஷயத்தையும் இதில் குறிப்பிடவும் இல்லை. கூடவே சர்வதேச விசாரணை என்கின்ற பன்னாட்டு விசாரணை என்கின்ற தமிழர்களுடைய உலக தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையையும் இது ஏற்கவில்லை. இப்படியான சூழலில் தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியமான கட்சிகள், இலங்கை தமிழர் விவகாரத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கின்ற பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த அறிக்கை என்பது இந்த அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானத்தை மிகப்பெரிய ஒரு கண்துடைப்பு என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் டவுன் செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் என்றும் தொடர்ந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கையில் தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறது. இருவிதமான இந்த நிலைப்பாடும் இந்த நேரத்தில் தமிழக கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கின்ற இன்னொரு விஷயம், அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்தை முழுமையாக ஒரு அழுத்தம் கொடுத்து குறைந்தபட்சமாக தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், அதற்கு இந்தியாவினுடைய அழுத்தம் என்பது மிக தேவை என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இது குறித்து நாம் இன்றைய விவாதத்தில் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு நம்மோடு இந்த அரங்கத்தில் பல்வேறு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்சர்வர் கமிட்டியிலிருந்து திரு சத்தியமூர்த்தி அவர்கள், அதே போல திரு தியாகு அவர்கள், மதிமுகவிலிருந்து அந்தரிதாஸ், காங்கிரஸிலிருந்து ஜோதிமணி, அதோடு தன்னுடைய இல்லத்திலிருந்து விரைவில் இணைய இருக்கிறார் பாமகவினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஜெனீவாவிலிருந்து திரு பால் நியூமன். இவர்கள் எல்லாம் நம்மோடு இந்த இன்றைய விவாதத்தில் இணைய இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நம்முடைய புதிய தலைமுறையின் உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் திரு தங்கவேலு முன்னாள் மனித உரிமை கவுன்சில் தலைவர் நவநீதம் பிள்ளை அவர்களோடு நடத்திய உரையாடலின் முக்கியமான ஒரு சில பகுதிகளை நாம் இப்ப பார்க்கலாம். இந்த நவநீதம் பிள்ளை ஏற்கனவே அவருடைய காலத்தில் தான் இந்த விசாரணை என்பது மிக முக்கியமான காலகட்டத்தை நெருங்கியது. நவநீதம் பிள்ளை இலங்கைக்கே சென்று அங்கிருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து, பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். வடக்கு மாகாணத்திற்கு சென்றிருந்தார். அவர் பல்வேறு முக்கியமான விவகாரங்களை வெளிக்கொண்டிருந்தார். தன்னுடைய இந்த நேர்காணலிலும் அவர் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானத்தின் மீதான தன்னுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய நேர்காணலை இப்போது நாம பார்க்கலாம். It was American government which has brought resolution against Sri Lanka demanding international inquiry. Now, after the regime change in Sri Lanka, American government also changed its stand. Now, it has come in favor of Sri Lankan government, and it is supporting the Sri Lankan government stand of internal inquiry. How do you look at this? Oh yes, political and economic agendas, even from countries neighboring Sri Lanka. They act in terms of their interests. Our job is to urge them to be humanitarian, to care about these terrible violations. The deaths of thousands of people cannot be ignored. So it's not just a Sri Lankan problem, it's a violation of all the legal obligations that the United Nations itself binds all governments to. So it's important, I would say, those who want to forget about this investigation, to be reminded that they are the ones who set up the standards in the United Nations, including the United States. Ma'am, what is your opinion on India's role on the final stages of war? Do you think India could have stopped the killing of thousands of innocent people? Yes, I particularly am thinking of India when I say that they could have done much more to intervene at a very early stage instead of allowing this to happen. I think there was a pause of about 2 days when the Indian elections were going on.
And so we have to wonder what kind of understanding was going on between the Sri Lankan government and the Indian government at that time. So India, I think, should have taken the lead for the protection of human rights, for stopping the killing. They had influence and they could have applied pressure on the Rajapaksa government. They did not do so. Can we believe the commitment or rather assurance by the Sri Lankan government on the internal inquiry? Well, let me speak my point of view. When I visited Sri Lanka, I raised the question of harassment and sexual abuse of women, particularly north, by members of the military. And I raised it and felt and said, firstly, it has to stop. Secondly, the culprits have to be brought to justice. And I noticed that it had not been investigated. So I see it as a very important issue that this investigation has addressed. There is a criticism from Tamil and other human rights organizations that America and other countries are trying to dilute the resolution against Sri Lanka. Do you agree with that, ma'am? Yes, I agree. You know, these resolutions have always come up after compromise to get enough votes to support. So I agree with the people whom you're referring to. They are entitled to ask for proper accountability and not a diluted system. How do you see the role of India in getting the equal rights for Sri Lankan Tamils? The government of India has in the past intervened at various points. They are the nearest neighbors. It's a powerful country. It's a democratic country. It's very important that they play a greater role to help all Sri Lankans to rebuild their country and have a final end to conflict and violence there. I believe that the Chief Minister of Tamil Nadu also made a call for an international independent court to be set up. And I think that such a call from the state of Tamil Nadu should be taken up by the national government. தன்னுடைய நேர்காணலில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் நவநீத பிள்ளை. அமெரிக்க அரசு மட்டுமல்ல, ஐநாவில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் பல சமரசங்களுக்கு பிறகே கொண்டு வரப்படுகின்றன என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். நாம் பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸோடு இப்போது நாம் பேசலாம். அவர் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலிலும் பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்ல இருக்கிறார். திரு அன்புமணி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பில் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானங்கள் சமரசங்களுக்கு பிறகே கொண்டு வரப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை நவநீதம் பிள்ளை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். இன்றைய முக்கியமான ஒரு பிரச்சனை, இலங்கையிலே குற்றங்கள் நடந்திருக்கிறது. அது சாதாரண குற்றங்கள் கிடையாது, போர் குற்றங்கள். எங்களை பொறுத்தவரை அது இனப்படுகொலை. இதற்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும். ஐநா மன்றம் மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை கடந்த 16ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது. இந்த இறுதி அறிக்கைக்கு பிறகு இந்திய அரசு இன்னும் மௌனமாக இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலே பல தீர்மானங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுக்கு விளம்பரம் தேடி இந்த தீர்மானம் ஒரு கடிதமாக டெல்லிக்கு அனுப்பி வைத்து அந்த நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. ஆக குற்றத்திற்கு யார் குற்றவாளிகளோ அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஐநா மன்றத்தில் உள்ள மனித உரிமை ஆணையம் அந்த அறிக்கை மிக மோசமான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசு மௌனம். இதெல்லாம் இடையிலே அமெரிக்க அரசு நீத்து போன 2வது வரைவு அறிக்கையை தீர்மானமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கும் இந்திய அரசு மௌனமாக இருக்கிறது. இன்றைய தேவை இவ்வளவு, அதாவது அங்கு இலங்கையில் நடந்திருப்பது மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள், இனப்படுகொலை. இவ்வளவு மோசமான குற்றங்களுக்கு பன்னாட்டு நீதிமன்றம் விசாரணை நடந்தால்தான் நியாயம் கிடைக்கும். ஆக இது உலகத்தில் உள்ள 10 கோடி தமிழர்களுடைய எண்ணம். இது இந்த எண்ணத்தை மத்திய அரசு இதை புரிந்து கொண்டு
இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம் மத்திய அரசு பங்களாதேஷில் பிரச்சனை என்றால் தலையிடுகிறது, நேபாளில் பிரச்சனை தலையிடுகிறது, பாகிஸ்தான் தலையிடுகிறது, மால்தீவ்ஸ் தலையிடுகிறது. ஆனால் இலங்கையில் மட்டும் கடந்த அரசும் சரி இந்த அரசும் சரி எந்த தலையீட்டும் இல்லை. நியாயம் கிடைக்க வேண்டும். ஆக அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இப்போ நான் தனிப்பட்ட முறையிலே நான் என்னால் என்னென்ன முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றேன், அது போதாது. இந்த தேவை இந்திய அரசு அங்கு தலையிட்டால் தான் நடக்கும். காரணம் பன்னாட்டு நீதிமன்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இலங்கை அரசு ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும், அவர் இடவில்லை. அதனால் நியூயார்க்கில் உள்ள மனித ஐநா சபையிலோட பாதுகாப்பு குழு செக்யூரிட்டி கவுன்சில் அதிலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நடக்காது. காரணம் அங்கே வீட்டோ பவர் இல்லை. சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், யூகே, யுஎஸ் போன்ற நாடுகள்லாம் அதில் ஒரு நாடு வீட்டோ செய்தால் அந்த தீர்மானம் நிறைவேறாது. ஆக இன்று தேவை இந்திய அரசு தீர்மானம் கொண்டு வந்து இது பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று, அது நடந்தால்தான் நியாயம் கிடைக்கும். இல்லையே அமெரிக்கா தீர்மானத்தை நிறைவேற்றினால் எந்த நியாயம் கிடைக்க போறது கிடையாது. ஆக அங்கே ஒரு மாதத்திலே 1.5 லட்சம் தமிழர்களை மிக மோசமான சூழலில் படுகொலை செய்ததற்கு திரு அன்புமணி, அனைத்து கட்சியினரையும் அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்திக்க வேண்டும் என நீங்க முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்சியாகவும் இருக்கிறது. உங்கள் தரப்பிலிருந்து பிரதமருக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏதாவது கொடுக்கப்படுமா? இதற்கான இந்தியாவினுடைய இந்த மௌனம் கலைக்கப்படுறதுக்கு உங்களுடைய அழுத்தம் என்னவாக இருக்கும்? இல்ல, தனிப்பட்ட முறையிலே நான் பல முறை பிரதமரை சந்தித்திருக்கின்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பல முறை சந்தித்திருக்கின்றேன், கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன், நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். அது போதாது. ஐநா மன்றத்திலே நான் கடந்த காலத்திலே பேசியிருக்கின்றேன், இப்பொழுது நான் அடுத்த வாரம் பேச இருக்கின்றேன். அது போதாது. இன்று கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும், அதாவது முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அத்துணை கட்சி தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று தொடர் அழுத்தம், இது ஒரு முறை கொடுத்தால் போதாது, தொடர் அழுத்தம் கொடுத்து இது மிக மிக உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது, ஏனால் இது உலக தமிழர்கள் சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை இது என்று சொல்லி அழுத்தம் கொடுத்தால் தான் நடக்கும். ஒரு பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து செல்கின்றார். அப்பொழுது அந்த நல்லிணக்கத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் ஏதோ தீர்மானம் கடிதம் அனுப்பினால் போதாது. கடந்த காலத்திலே பல தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அதில் அங்கே டெல்லியிலே சென்று அங்கே குப்பையிலே தான் போட்டிருக்கின்றார். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த முறை இப்படிதான் இருக்க போகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் உங்களுடைய அழுத்தம் என்பது அதிகமா தேவைப்படுது இல்லையா? இப்ப நீங்க தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிற மதுவிலக்குல பாமக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்குது, அது ஒரு இயக்கமா மாற்ற முயற்சி பண்ணுது. அது போல இந்த பிரச்சனையில பாமக வந்து ஏன் ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கு அல்லது ஒரு அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுக்குது? நாங்கள் பல தரப்பு மக்களை சந்தித்து வருகின்றோம், பல கோணங்களிலே நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம். ஆனால் இங்கே இது அரசியலாக பார்க்கின்றார்கள். இப்போ கேரளாவில் ஒரு பிரச்சனை, அனைத்து கட்சியும் சேர்கிறார்கள். ஆந்திராவிலே அப்படிதான், கர்நாடகாவில் அப்படிதான். தமிழ்நாட்டில் மட்டும் எதிரியாக பார்க்கின்றார்கள். கௌரவம் இருக்கிறது, ஈகோ இருக்கிறது. நான் தான், அதுக்கு நீ தான், இது நான் தான் செய்கின்றேன் என்று அந்த ஈகோல இதை விட்டு அங்கே தமிழ் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக மோசமான சூழலில் அதற்கான ஒரு முன்முயற்சியை பாமக எடுக்குமா? இப்ப நீங்க தமிழக முதல்வரை கேட்டிருக்கீங்க, அவங்க எடுக்காத பட்சத்துல பாமக இப்படியான ஒரு முயற்சி, ஏன்னா இது ஒரு குரூஷியல் டைம் இல்லையா? இது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதில் அரசியல் ஒரு சில கட்சிகள் பார்த்து இவர்களா அவர்களா என்று, அதனால்தான் இது நாங்கள் எடுத்தால் மற்ற கட்சிகள் வரும், வராமல் இருக்கலாம். ஆக ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர் முதலமைச்சர், அது எந்த கட்சி இருந்தாலும் எங்களுக்கு கவலை. முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை அழுத்தம் கொடுத்தால் தான் இது நடக்கும். இல்லையென அங்கங்கே அவர்கள் ஒவ்வொரு தரப்பிலே அழுத்தம் கொடுத்தால் ஒன்றும் ஏதோ பேருக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு சூழல் இருக்கும், அவ்வளவுதான். இது இந்த அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இது இந்த அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தானே ஒழுங்கா சரியாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இந்த அழுத்தங்கள் அல்லது இந்த உங்களுடைய அறிக்கைகள் அல்லது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் எதை காமிக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்ப சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதில் பல பிரிவுகள் இருக்கிறது.
அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம், சம்பந்தம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள பெரும்பான்மை இருக்கிறவர்களுக்கு அதுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பிடிக்கவில்லை. அங்கே விக்னேஸ்வரன் இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார், முதலமைச்சராக இருக்கின்றார். அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது. அவர்களுக்குள் பிரிவு. ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே இலங்கையில் நடந்தது மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை. இது 4 குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் இது உலக அளவில் உள்ள மக்களுடைய கடமை. இது தமிழர்கள் கடமை மட்டும் கிடையாது, உலக அளவில் உள்ள அத்துணை நாடுகள் உள்ள கடமை. அங்கே இனப்படுகொலை கொடூரமான முறையிலே மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இலங்கையிலே தமிழர்கள் மட்டும் கிடையாது, சிங்களர்களும் இஸ்லாமியர்களும் அங்கே பத்திரிகை ஊடகங்கள் உள்ள எதிர்க்கட்சியில் எதிரானவர்களும் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக எங்கே குற்றம் நடந்தால் இது மனித குலத்திற்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை. இதில் யார் வேண்டாம் கேட்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேல் ஐநா மன்றத்தில் உள்ள மனித உரிமை ஆணையம் அவர்கள் தெளிவான அறிக்கை இருக்கிறது. அங்கே மிக மிக மோசமான போர்க்குற்றம், இனப்படுகொலை நடந்திருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கிறது என்று மிக மோசமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார். ஆக இதில் அத்துணை நாடுகளுடைய கடமை இது. அமெரிக்காவுடைய தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, அங்க இலங்கையில நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு காட்சிகள் மாறி இருக்கிறது, ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றாங்க. அப்படியான ஒரு சூழல்ல அங்க ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்க நம்பலையா? இல்ல கார்த்தி, நிச்சயமா கிடையாது. அது அங்க ஆட்சி மாற்றம் நடந்து காட்சி மாறவில்லை. அங்க இலங்கையில் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 6 தமிழர்களுக்கு ஒரு ராணுவ அதிகாரி அங்க இருக்கின்றார். ராணுவ மயமாக்கல் இன்னும் அங்கே வெளியேறவில்லை. அங்கே இன்னும் நிலங்கள் திருப்பி கொடுக்கவில்லை. அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இன்னும் ஜனநாயகம் கிடைக்கவில்லை. அங்கே அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமெரிக்கா கொண்டு வர தீர்மானம் உள்நாட்டு விசாரணை வேண்டும். இலங்கையிலே ஒரு குற்றம் நடந்தால் அதுக்கு சட்டம் இருக்க வேண்டும். இந்தியாவில் ஒரு குற்றம் போர் குற்றம்னால் அது சட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையிலே போர் குற்றத்திற்கு சட்டம் கிடையாது, இனப்படுகொலைக்கு சட்டம் கிடையாது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு சட்டம் கிடையாது, மனித உரிமை மீறலுக்கு சட்டம் கிடையாது. சட்டத்தை இவர்கள் புதிதாக ஏற்றி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் எப்படி இருக்கும் உங்களுக்கே புரிய போகுது. ஏன்னா இதே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இப்ப ஜனாதிபதி, அவர் இலங்கையுடைய ராணுவ அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் பொன்சேகா அவர்கள் ராணுவ அதிகாரியா இருந்தார். ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களை 2ஆம் பட்ச மக்களாக வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அங்க நியாயம் கிடைக்க போவது கிடையாது. முதல்ல சட்டம் கிடையாது. சட்டத்தை புதிதாக இயக்கி அதற்கு பிறகு அங்கே குழு வைத்து அமெரிக்காவோட தீர்மானம் பார்த்தீங்கன்னா அங்க காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த் என்ன பாகிஸ்தான்ல 2 நீதிபதியும் பங்களாதேஷ் ஒரு நீதிபதியை வச்சுக்கிட்டு காமன்வெல்த் சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டு போறாங்க. ஒன்னும் நடக்க போறது இல்லை, நியாயம் கிடைக்க போறது கிடையாது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியா தலையிட்டு புதிய தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் கொண்டு வந்து அத்துணை நாடுகளும் அதுக்கு ஆதரவு கொடுத்து பன்னாட்டு நீதி விசாரணை நடந்தால்தான் இதற்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். இல்லையேனால் ஒன்றும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. அமெரிக்கா அவருடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். முதல் தீர்மானம் ஏதோ இருந்தது, கலப்பு விசாரணை நடத்துவேன், ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன். 2வது தீர்மானத்தில் பார்த்தா அதுவும் கிடையாது. ஆக இது நீர்த்து போன ஒரு தீர்மானம். இந்திய அரசு மௌனம். கடந்த ஆட்சியாளர்கள் துரோகம் செய்தார்கள், இந்த ஆட்சியாளரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது உலக தமிழர்களுடைய உணர்வுகள், இது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் மக்கள். ஆக இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ இது இந்திய தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கோ பிரச்சனை கிடையாது. உலக தலைவர்கள், உலக நாடுகளுடைய கடமை. அங்கே குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, மோசமான சூழல் நடந்திருக்கிறது. அதற்கு யார் அதற்கு உடந்தையோ, யார் காரணமோ அவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி திரு அன்புமணி, உங்களுடைய பங்கேற்புக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஜோதிமணி, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். திரு அன்புமணி அவர்களும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. முந்தைய அரசும் இப்போது இருக்கிற அரசுகளும் இதுக்கு காரணம், இதே மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மட்டும் வைக்கல, நவநீதம் பிள்ளையும் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த காலத்துல குறிப்பாக இறுதிக்கட்ட போர் நடந்த போது இந்திய அரசாங்கம் போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை, ரொம்ப குறிப்பாக ராஜபக்சே அரசாங்கத்திற்கான அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இல்ல, நவநீத பிள்ளை அவங்க கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வரைவு தீர்மானத்தை குப்பை கூடையில் எறிந்த சென்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம், தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்த சென்ற அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்திலையும் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பங்கேற்பில் இருக்கிறாங்கிறது நம்ம மறந்துட முடியாது. இறுதிக்கட்ட போர்ல அவரோட ராஜ்யசபா எம்பி பதவி முடிஞ்சிருச்சு. அதனால அவர் தொடர்ச்சியா வேற எங்கேயும் ராஜ்யசபாக்கு அவர் எலெக்ட் ஆக முடியல, அதனால அவர் மந்திரியாக தொடர முடியலைங்கிறதான் பாயிண்டே ஓடி. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, பிஜேபி எங்களை அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த கூட்டணிக்கு போக
கொடுக்க தயாரா இருக்கிறோம்ங்கறாங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இத ஒரு அரசியலாக்குறீங்களோன்னு நான் கேக்குறது. அவர்தான் அரசியலாக்குறாரு. அதாவது இந்த தமிழ் மக்கள் இஷ்யூலயே பிரச்சனை வந்து அவர் பேசுறதே அந்த பிரச்சனையின் மொத்த வடிவத்தை அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களை பற்றியோ அவர்களுடைய எதிர்காலம் பற்றியோ அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. தேவைப்பட்டால் வந்து அவங்க அரசியல் அப்படி நீங்க 19 சொல்லிட முடியாது. தொடர்ந்து இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து இருக்கிற கட்சிகளாக நீங்க பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிறப்ப இன்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பியா இருக்காரு. நாடாளுமன்றத்தில் ஏன் ஒரு தனிநபர் தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்க முடியாது? திருச்சி சிவா அவர்கள் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்புமணி அவர்கள் ஏன் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வர முடியாது? பாக்குறவங்களை எல்லாம் வந்து முட்டாள்கள் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. மத்த கட்சிகளோட நீங்கள் அன்றும் கூட்டணியில் இருந்தீர்கள், இன்றும் இருக்கிறீர்கள். என்டிஏ இருந்து போயிட்டோம் சொல்லவே இல்லை. பிரச்சனை என்பது நீங்க 2009 சுயலாபங்களுக்காக அன்றைக்கு மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சியில் இருந்து கொள்ள வேண்டியது. இங்கே தமிழகத்தில் வந்து அங்க வந்து நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், அமைச்சராக இருக்கிறீர்கள், அன்னைக்கெல்லாம் அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. தொடர் முயற்சிகளை சொல்றாரு. நாங்க வந்து பிஜேபியோட போக தயாராக இருக்கிறோம் என்று அவர் கட்சியின் தலைவர் சொல்கிறார். அப்ப உங்களுக்கு வசதிப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு அரசியல் நடக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு தமிழகத்தில் வேறு பிரச்சனைகளே இல்லை என்றால் நீங்கள் இலங்கையை பிடித்துக் கொண்டு தொங்குவீர்கள். அப்ப உங்களுக்கு தமிழ் மக்கள் மீது அவரே குறிப்பிட்டது மாதிரி தொடர்ந்து பாமக அதற்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறார். குறிப்பாக ஐநா மனித உரிமை கவுன்சில்ல அவங்களுடைய அமைப்பு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. அதுல தொடர்ந்து குரல் கொடுக்கறாங்க. அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க திரும்ப அந்த உள்ளூர் அரசியலை விட்டுட்டு நான் கேக்குறது, நீங்க வந்து அழகா வந்து இறுதி கட்டத்துல நடந்த போர்ல அப்ப நடந்த விஷயங்களுக்கான காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய அந்த மௌனத்தை அப்படியே நீங்க திசை திருப்புறீங்களோ அப்படின்னு பேசினா திருப்பி அங்க இறுதி கட்ட போற பத்தி ப. சிதம்பரம் உங்க டிவிக்கு பேட்டி கொடுத்தாரு, மற்ற டிவிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. போர் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே போரை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் செய்து பிரபாகரன் அவர்கள் முதலில் அதை ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு தமிழகத்தில் அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் தவறாக வழி நடத்தப்பட்டார். அதிலிருந்து அவர் பின்வாங்கினார்கள். நான் சொல்ல எரிக் சோலைம் வந்து நார்வே தான் உங்களுக்கு ரொம்ப காலம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிட்டிகேட் பண்ணாங்க. விடுதலை புலிகள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. 6 வட்ட பேச்சுவார்த்தைகளை கருணா அவர்களும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் நடத்தினார்கள். அந்த எரிக் சோலைம் சொல்றாரு, ஆன் ரெக்கார்ட் அவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அந்த பி. சிதம்பரம் பல இடங்கள் இதை சொல்லிட்டார். அப்ப வாரை நிறுத்தவே இல்லைங்க சொல்றது கூட அப்போது கூட்டணியில் இருந்த திமுக தலைவர், அப்போது முதலமைச்சராக இருந்தவர், அவரும் சொன்னாரு தான் ஏமாற்றப்பட்டதாக, போலியான நீங்க வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுனீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அது திமுக உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், நான் வந்து இந்த போர் முடிஞ்சு நான் சிம்பிளா சொன்னேன், இந்த போன டைம் இலங்கையில் மனித உரிமை கமிஷன்ல தேவாரி ஒரு தீர்மானம் வந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அன்னைக்கு தமிழ்நாட்டை தீப்பத்தி எடுத்து கொந்தளிக்குதான். இன்னைக்கு எங்க போச்சு அந்த கொந்தளிப்பு? அன்னைக்கும் அதே தமிழ் மக்கள் தான் இலங்கையில் இருந்தார்கள், இன்றும் அதே தமிழ் மக்கள் தான் இலங்கையில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. அன்னைக்கோட இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் இருந்தது. இன்னைக்கு இதுதான் ஃபைனல் விசாரணைங்கிற ஒரு சூழல் இருக்குது. நானும் வந்து ஃபைனல் விசாரணை வந்து நீர்த்து போக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற பாயிண்ட்ல இப்போ ஒரு இறுதி போர் நடக்கும்போது இருக்கிற கொந்தளிப்பும் அதற்கு பிறகான நிலையும் நீங்க ஒரே நேரத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? 2009 அந்த நேரத்துல அத்தனை உயிர்கள் போகும்போது கொந்தளிப்பு வரதான் செய்யும் இயல்பா. இல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன், இன்றும் அதே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தான் அங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவர்களுக்கு இது இல்லைன்னா இதுக்கப்புறம் நீதியே கிடைக்காது. இதுதான் ஒரு ஃபைனலான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நானும் வந்து அதை ஏத்துக்கிறேன். பன்னாட்டு விசாரணை வேண்டும்ங்கிற இடத்துல இந்தியா 2 முறை வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்தியா வந்து போட்டிருக்கு. காமன்வெல்த்துக்கு வந்து மன்மோகன் சிங் அவர்கள் போகக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு குரல் இருந்தது. ஆனா அதுக்காக காமன்வெல்த்துக்காக மன்மோகன் சிங் வந்து இந்தியா முழுவதும் இருந்த எதிர்ப்பை மீறி தமிழக மக்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக நீங்க போல. நான் என்ன இன்று அந்த அழுத்தத்தை பாமக கொடுக்கவில்லை. அதிமுக எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கான அந்த பெரிய அளவு இல்ல. அதிமுக என்ற எண்ணிக்கை அடிப்படையில் பலம் இருக்கிறது. அதிமுகவோட உதவி இல்லாமல் நீங்க வந்து ராஜ்யசபால உங்க துரும்ப கூட அசைக்க முடியாது. நில அபகரிப்பு சட்டத்திற்கு அதிமுக பிஜேபிக்கு வாக்களிக்கிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க ஒரு புரோட்டோகாலை மீறி முதலமைச்சரின் வீடு தேடி வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்லிணக்கமான போக்கு இருக்கு. அதிமுக அரசு தொடர்ந்து இதுக்காக 5 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. சட்டமன்றத்துல கடிதம் எழுதியிருக்க. இப்ப சமீபத்திலேயும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்றால் இன்னாரும் ஒரு முதலமைச்சர் மத்த அரசியல் கட்சிகளை திரட்டி கொண்டு அங்க போயிருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட கிடையாது. நீங்க வந்து அவர் காமன்வெல்த்துக்கு போறாரு, ராஜபக்சே அவர்கள் வெற்றி பெற வாழ்த்து சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த 7 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ற தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தில் அது காங்கிரசும் வாக்களிச்சிருக்காங்க. தீர்மானத்தை ஒரு மதித்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கருத்து கூட சொல்ல. தமிழகத்தில் இன்று உணர்ச்சிகரமா பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் என்டிஏ இருக்காரு. இன்னைக்கு என்டிஏவோட ஒரு பார்ட்டா வந்து மோடியை புகழ்றதுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருக்காங்க.
அந்த அளவுக்கு இருக்கிறவங்க நீங்க ஏன் சொல்லக்கூடாது? நீங்க வந்து இலங்கையில வந்து இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வரல, அப்ப நீங்க கொண்டு வாங்க. கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாதுங்கிறது முந்தைய யூபிஏ அரசாங்கமே கொண்டு வரல, அப்புறம் இப்ப இருக்கிற இந்திய அரசாங்கம் எப்படி கொண்டு வர முடியும்? முந்தைய யூபிஏ அரசாங்கம் நான் சொல்ல பன்னாட்டு விசாரணை வேண்டும், நீங்க கொண்டு வர முடியாது, பொத்தாமதுவா சொல்ல முடியாது. பன்னாட்டு விசாரணை வேண்டும் அப்படிங்க 2 முறை வாக்களிச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு இவங்க வாக்களிக்கிறாங்களா இல்ல? தமிழ்நாட்டு உணர்வுகளை மதிச்சிருக்காரா? அன்னைக்கு இருந்த கூட்டணி அழுத்தம்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நீங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போய் திறந்தாரு, அதை ஜெயலலிதா அவர்கள் இடிச்செறிஞ்சாங்க. ஆனா நீங்க ஈழத்தாயின்னு அவர் சொல்றீங்க. இன்னைக்கு அதே பொன் ராதாகிருஷ்ணன் எங்க இருக்காரு? இன்னைக்கு அதே ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு மீது கொடுத்த அழுத்தம் என்ன? இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் எத்தனை கடிதங்களை மத்திய அரசுக்கு எழுதியிருக்காங்க, எதுக்காவது பதில் வந்திருக்கு? அவ இந்த கடிதம் 10ஓடு 11 அப்படிதான் இருக்கு. ஜெனீவாவிலிருந்து திரு பால் நியூமன், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கிற பால் நியூமனோடு இப்போ நாம பேசலாம். திரு பால் நியூமன், அமெரிக்காவுடைய இந்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றிருக்கிறது. ஆனால் உலக தமிழர்கள் மத்தியில பலரும் அதற்கு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் அதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன இதுல? இது தமிழ் தேசிய கூட்டணி வரவேற்குதுன்னா அவங்க காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அதுலயே பார்த்தீங்கன்னாலும் கொலம்போல வாழக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வரவேற்கிறாங்க. இதை வந்துட்டு மிக தெளிவாக விக்னேஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். எங்களுக்கு பன்னாட்டு விசாரணை தேவைன்னு விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு. பன்னாட்டு விசாரணை தேவைன்னு விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கும் போது அதை நீங்க கணக்குக்கு எடுக்கிறீங்களா, இல்லை கொலம்போல வாழக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணியில இருக்கிறவங்க அறிக்கையிடுறது கணக்குக்கு எடுக்கணுமான்றது ஒரு பெரிய கேள்வியா முன்னாடி. ஒரு அமைப்பினுடைய அறிக்கையாக பார்க்கும்போது அதை தானே எடுத்துக்க முடியும். நம்ம மிக முக்கியமா தீர்மானத்தை எடுக்கிறவங்க அது சரி. ஆனாலும் அங்க வாழக்கூடிய மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்க? ஏன்னா தினந்தோறும் அவங்கள சந்திக்கிறவங்க வந்துட்டு இந்த முதலமைச்சர் தான் சந்திக்கிறது. அதே போல வந்துட்டு இங்கே வந்திருக்க பிரதிநிதிகளும் இங்கே இருக்காங்க, ஜெனீவாக்கு வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் சந்திச்ச பிரதிநிதிகள் கூட இல்லை, பன்னாட்டு விசாரணை தான் தேவை என்ற வார்த்தையை வெளியிடுறாங்க. ஸோ அந்த இதில் அவங்க மத்தியிலேயே அவங்களுக்கு என்ன அழுத்தங்கள் அங்கே இருக்கோ தெரியாது, அதனால அவங்க சொல்லி இருக்கலாம். இல்ல இப்போ அங்க இலங்கையில ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடந்த 2-3 ஆண்டுகள்ல இருந்த தீர்மானத்திற்கும் இந்த தீர்மானத்திற்குமான வேறுபாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவருடைய இணைப்புல சில பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கிறவரோட பேசலாம். திரு தியாகு, இந்த அமெரிக்காவினுடைய இந்த நிலை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களுடைய இந்த நிலை மாற்றத்திற்கும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுக்குமான ஒரு தொடர்பாக அதை பார்க்கணுமா, அல்லது இது எதிர்பார்த்த ஒன்றுதானா? 2012, 2013, 2014 3 ஆண்டுகளிலும் அமெரிக்கா தீர்மானங்களை கொண்டு வந்தது. முதல் 2 தீர்மானங்களிலும் போர்க்குற்றம் என்ற சொல் கிடையாது. 2011 சமர்ப்பிக்கப்பட்ட ஐநா மூவல்லுநர் குழு அறிக்கையை பற்றி 2012 தீர்மானத்தில் ஒரு வார்த்தை கூட இல்லை. அவர்கள் எல்எல்ஆர்சியை தான் வலியுறுத்தினாங்க. எல்எல்ஆர்சி அறிக்கை சொல்வது என்னன்னா, இலங்கையில் போர்க்குற்றங்களே நடைபெறவில்லை, ஒரு 4 தவறுகள் தான் நடைபெற்றிருக்கின்றன, என்னென்ன மாற்றங்களை செய்து கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு எல்எல்ஆர்சி அறிக்கையை ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ஒரு சர்வதேச தரத்திற்கான பொறுப்பு கூறல் நடைமுறை இலங்கையில் சாத்தியமில்லை என்றுதான் மூவர் குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா எல்எல்ஆர்சியை தான் தூக்கி பிடிச்சிச்சு. இலங்கை எல்எல்ஆர்சி அறிக்கையை கொடுக்கவே இல்லை, அதிகாரபூர்வமாக கொடுக்க மறுத்துட்டாங்க ஐநாவில். அந்த அறிக்கையை தூக்கி பிடிச்சாங்க. அப்ப இந்த 2012-13 தீர்மானங்களில் போர்க்குற்றங்களை பற்றி பேசல, மனிதவிரோத குற்றங்களை பற்றி பேசல, மனித உரிமை மீறல்கள் என்று சொல்லப்படுவதை பற்றியும் பேசினாங்க. கடைசி அந்த தீர்மானத்தை மேலும் நீர்க்க செய்து இந்தியாவுடைய ஆதரவு கொடுத்து ஒரு தீர்மானத்தை இயற்றினாங்க. இலங்கை எதிர்த்து வாக்களித்த தீர்மானமே தவிர அது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அது தோல்விதான். அவர்களுக்கு ஒரு ராஜதந்திர வெற்றி, அவ்வளவுதான். இலங்கையை தோற்கடிச்சு பார்த்தோம். 2014க்கு இடையில கிளமெக்கரையினுடைய ஆவணப்படங்கள் நிறைய வந்துட்ட காரணத்தினாலையும் இந்த எந்த தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் மறுத்த நிலையில் மஹிந்த ராஜபக்சேனுடைய சீன சாய்வை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க புதிதாக ஒரு பத்தி சேர்க்கப்பட்டது. அதுதான் 10வது பத்தி என்பது. அந்த 10வது பத்தி தான் அதில் கூட நேரடியாக தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு என்று சொல்லப்படலை. அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, OISLனா என்னன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ஆஃபீஸ்
இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா, அதான் ISL. இந்த OISL நடத்துவதற்கு தான் அது அதிகாரம் கொடுத்தது. ஆனால் அது சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் கிரைம்ஸ். ரிலேட்டட் கிரைம்ஸ் போது இயல்பாக என்ன வந்துடும்னா, போர் குற்றங்கள், மாடு விரோத குற்றங்கள், இனக்கொலை குற்றம் எல்லாமே அந்த ரிலேட்டட் கிரைம்ஸ்குள்ளே வந்துடும். இதை வைத்து அன்னைக்கு இருந்த மனித உரிமை ஆணையர் ஒரு குழுவை அமைக்கிறாங்க, புலனாய்வு குழு அமைக்கிறாங்க. 3 பேர் வல்லுநர்கள் அறிவுரை கூறுவதற்கு 12 பேர் கொண்ட ஒரு புலனாய்வு குழு. இலங்கை இந்த புலனாய்வு குழுவை இலங்கை மண்ணில் அனுமதிக்கவே இல்லை. இந்தியா தன்னுடைய மண்ணில் புலனாய்வு குழுவை அனுமதிக்கவில்லை. மார்சுக்கி தாருஸ்மன் குழுவையும் அனுமதிக்கல. இப்போது இந்த மார்த்தி அதிசாரி குழுவையும் அனுமதிக்கல. இலங்கையும் அனுமதிக்கவில்லை, இந்தியாவும் அனுமதிக்கவில்லை, காங்கிரஸ் ஆட்சியிலும் அனுமதிக்கவில்லை, பாஜக ஆட்சியிலும் அனுமதிக்கவில்லை. இப்ப இவர் வந்தார் பாருங்க, புதிய நல்லாட்சிங்கிறாங்களா, அவரும் அனுமதிக்கவில்லை. இப்போ அந்த பாஜக அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. அவங்க உள்ள வந்து சாட்சிகளை விசாரிப்பதற்கோ, குற்றம் நடந்த இடங்களை நேரில் போய் பார்வையிடுவதற்கோ, தடயங்களை பார்ப்பதற்கோ கூட அனுமதிக்கல. அப்ப எந்த இலங்கை புலனாய்வில் அடியோடு ஒத்துழைக்க மறுத்ததோ அந்த புலனாய்வு அறிக்கை மார்ச்சில் வர வேண்டியதை செப்டம்பருக்கு தள்ளி போட்டாங்க. செப்டம்பரில் அறிக்கை வருகிற வரைக்குமே காத்திருக்காமல் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய மத்திய ஆசிய தெற்காசிய விவகாரங்களுக்கான உதவி அயலுறவுத்துறை அமைச்சர் நிஷா தேசாய் பிஸ்வாலும் அந்த நாட்டினுடைய மனித உரிமைத்துறை அமைச்சர் மாலினோ அந்த அவரும் 2 பேரும் போறாங்க கொழும்புக்கு. போய் இந்த அறிக்கையை பற்றியெல்லாம் எந்த கவலையும் பண்ணல. அவங்க இலங்கைக்கு ஆதரவாக இம்முறை தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம்னு சொல்றாங்க. என்ன நியாயம் இருக்கு? இலங்கை கொண்டு வந்த அமெரிக்கா முன்மொழிந்த 3 தீர்மானங்களையும் எதிர்த்து ஒரு வாக்களித்த ஒரு நாட்டுக்கு ஆதரவாக நாங்கள் தீர்மானம் கொண்டு வர போகிறோம் என்று சொல்றாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்கிறாங்க, இலங்கை அரசை சந்திக்கிறாங்க. ஒரு கலப்பு பொறிமுறை கொண்டு வரலாங்கிற யோசனை வைக்கிறாங்க. இலங்கை அடியோடு மறுத்துறது, எந்த கலப்பும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் சர்வதேச விசாரணையை தான் வலியுறுத்துகிறோம் என்று மீண்டும் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த முதல் தீர்மான வரைவிலையும் கலப்பு பொறிமுறை, கலப்பு நீதிமன்றம் இல்லை. ஏன்னா ஐநா அறிக்கை என்பது முக்கியமானது. இந்த புலனாய்வு ஐநா அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்முறையில் ஆரம்பிச்சு பல சித்திரவதை செய்யப்பட்டது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு இந்த தீர்மானம் வரும்போதுதான் அதுல இன்னும் அழுத்தமான ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டியது நீர்த்து போனதாக. அந்த அறிக்கையில வந்து இப்ப தமிழர்கள் தரப்பு எங்களுக்கு பன்னாட்டு பொறிமுறை தான், கலப்பு பொறிமுறையோ உள்நாட்டு பொறிமுறையோ கூடாது. இலங்கை தரப்பு எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தான் வேண்டும், கலப்பும் வேண்டாம், பன்னாட்டு பொறிமுறையும் வேண்டாம். மனித உரிமைத்துறை ஆணையர் அவர் ஹுசைன் கொடுத்த இது என்னன்னா, உள்நாட்டு பொறிமுறை ஏற்க முடியாது, உங்களுக்கு அதுக்கான தகுதி கிடையாது, புதிய ஆட்சி எத்தனையோ நல்லது பண்ணிருக்கலாம் ஆனா நம்ப முடியாது உங்களை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, பன்னாட்டு நீதிபதிகள், வழக்காடிகள், வழக்கறிஞர்கள், புலனாய்வு அதிகாரிகளை இணைத்த கலப்பு சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கணும். இலங்கை சட்டத்தில் இடம் இல்லையா, புதிய சட்டம் இயற்றணும். இது அவருடைய பரிந்துரை. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய முதல் தீர்மான வரைவில், இதுக்கு முந்தி கொடுத்த வரைவில் இந்த பரிந்துரைகள், இந்த அறிக்கை, இதில் காணப்படுகிற முடிவுகள் அனைத்தையும் வரவேற்றுன்னு ஆரம்பிச்சாங்க. ஆபரேட்டிவ் பார்ட்டினுடைய முதல் பாரா வெல்கமிங் என்று ஆரம்பிச்சு அதுலயே என்ன சொன்னாங்கன்னா, அண்ட் காலிங் அப்பான் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் கடைபிடிங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இப்ப 2வது தீர்மானத்தில் என்ன பண்ணாங்க, வெல்கமிங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு நோட்டிங் வித் அப்ரிசியேஷன் அதை கவனத்தில் கொள்றாங்க. இந்த காலிங் அப்பான் என்பதை தூக்கி ரணில் விக்ரமசிங்கே இதை வரவேற்கிறாரு, அங்க இருக்கிற மற்ற அமைச்சர்களும் இந்த அறிக்கையை வரவேற்கிறாங்க. அதுல வரவேற்கிற அளவுக்குன்னா உள்நாட்டு பொறிமுறையை வலியுறுத்தியவர்களுக்கு தாங்கள் கேட்டது கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இவர் சொல்ற ஹைபிரிட் கோர்ட்னு ஹுசைன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அமெரிக்காவுடைய 2 தீர்மானங்களிலும் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இலங்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், அதுல இந்த மாதிரி அனைத்து நாட்டுகளுடைய உதவியை பெறுங்கள், அதுல எல்லாத்திலையும் சூக்குமம் நிறைய இருக்கு. இந்த 1வது திரும்ப உங்கள்கிட்ட வர திரு நியூமன், இந்த பன்னாட்டு விசாரணை அப்படிங்கிறதுல நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. பன்னாட்டு விசாரணை மட்டுமே இதுல வந்து ஓரளவுக்காவது நீதியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம், அதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் நீங்க காமன்வெல்த் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து வெளிநாட்டினுடைய நீதிபதிகளை சேர்த்த ஒரு விசாரணை என்பது ஏன் வந்து உங்களுக்கு ஒரு முறையான விசாரணையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க இலங்கை வரலாறு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டுலேருந்து இதுவரையிலும் அவங்க எந்த ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு இதுவரையிலும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க இப்போ புதுசாக என்ன செய்ய போறாங்கன்னு நம்புறீங்க நீங்க?
அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும் எங்கே வலிக்குதுன்னு என்ன மருந்து பூசணும்னு. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அடிப்பட்டவனை கேட்காம நீங்களா முடிவு எடுத்துட்டு இது வந்துட்டு உள்நாட்டு விசாரணையாக இருந்தாலும் சரி ஒரு ஹைபிரிட் விசாரணை தேவைன்னா அது ஒரு தப்பானது. ஏன்னா தமிழ் மக்கள் இன்ன வரைக்கும் கேட்டு வர்றது என்னன்னாக்கா ஒரு பன்னாட்டு விசாரணை. ஏன்னா அங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சரி புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு உள்நாட்டு விசாரணையில் மற்றும் ஹைபிரிட் மெக்கானிசத்தில் வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன் ஹைபிரிட் மெக்கானிசம்ல நம்பிக்கை இல்லைனாக்கா இவங்க காமன்வெல்த்தா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காமன்வெல்த்னா யாரு? பங்களாதேஷ்லேருந்து ஒரு 2 பேர் ஜட்ஜஸை கூட்டிட்டு வரலாம், பாகிஸ்தான்லேருந்து ஒரு 2 ஜட்ஜஸை கூட்டிட்டு வரலாம், அந்த மாதிரி சின்ன நாடுகள்லேருந்து எங்க நம்ம கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சார்பா இந்த மாதிரி ஒரு விசாரணையை நடத்திட்டு கதையை முடிச்சுட்டு போகலாம். ஸோ அதனால தான் ஒரு சர்வதேசிய விசாரணைன்னா ஐநா சபையினால நியமிக்கப்பட்ட ஒரு சில நீதிபதிகளை கூட்டிட்டு வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து நடத்தணும்ன்றது தான் நாங்க வலியுறுத்துறோம். அமெரிக்காவுடைய தீர்மானத்துல ஒரு பகுதி குறிப்பிடப்படுகிறது, இலங்கை அரசாங்கம் அங்கே வந்து ஒரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சொல்றத அமெரிக்க அரசாங்கம் வரவேற்கிறது. அதுபோல பல அம்சங்களை வரவேற்று அதோடு சேர்ந்து இப்ப தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்ற காணிகளை விடுவிக்க வேண்டும், ராணுவத்தை வந்து வடக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களையும் அதுல சொல்லியிருக்காங்க தானே? அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரையிலும் சரி நடைமுறைக்கு எடுத்துட்டு வரலையே. இப்ப மொத்தமா 67,000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு பறிச்சிருக்காங்க தமிழ் மக்கள்கிட்ட இருந்து 1983ஆம் ஆண்டுல இருந்து இதுவரையிலும். அதுல திருப்பி கொடுத்திருக்கிறது ஒரு 1000 ஏக்கர் மட்டும்தான். அந்த 1000 ஏக்கர் நிலத்தை திருப்பி கொடுத்ததுக்கு இவங்க வி வெல்கம் தி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் இவங்க சொல்றாங்க. அவங்க வந்துட்டு ராணுவ அதிகாரிகள் வந்துட்டு 10 பேருக்கு ஒருத்தர் இன்னுமே இருக்காங்க அங்க. அந்த முகாம்கள் அப்படி ராணுவ முகாம்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, ராணுவம் வந்துட்டு வெளிப்படையா வெளியே இல்லைன்னு. வெளியே இல்லைனாலும் அவங்க வந்து தமிழ் மக்கள் மத்தியில தான் இன்னி வரையிலும் வாழ்ந்து வராங்க. ஸோ இதை நீங்க கருத்துக்கு எடுத்துக்கணும். அந்த விஷயத்துல தான் இன்னி வரையிலும் தமிழ் மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு புது ஒரு பொலிட்டிக்கல் டெவல்யூஷன் ஆஃப் பவரும் சரி, இல்லை இவங்க இந்தியா சொல்லி வர 13வது திருத்த சட்டமும் சரி, 13+ திருத்த சட்டமும் சரி, 9 மாதமா எதுவும் புது ஒரு மாற்றங்கள் வரலன்றது தான் எங்களுடைய கருத்து. இப்ப 29ஆம் தேதி வரைக்கும் இந்த தீர்மானத்துல மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை கொடுக்க முடியுங்கிற நிலைமையில உங்களை போன்றவர்கள் இதுக்கான எந்த விதமான ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க? இதுல இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுத்தால் அது சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா வந்துட்டு தமிழ் மக்கள் சார்பா எண்ணிக்கையுமே எந்த ஒரு நிலப்பாடும் எடுத்தது கிடையாது, இனியும் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு. ஆனாலும் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து இதை வந்துட்டு இந்த உள்நாட்டு விசாரணையும் சரி ஹைபிரிட் மெக்கானிசமும் சரி ஒத்து வராது. எங்களுக்கு தேவை வந்துட்டு சர்வதேசிய ஒரு விசாரணை. ஏன்னா இந்த ஒரு ரெசல்யூஷனே ஒரு குறையான அமெரிக்காவும் கைவிட்டு விட்டதாக நீங்க சொல்ற நேரத்துல இந்தியாவும் உங்களுக்கு வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு சரியான நிலைப்பாட்டா இருக்க முடியும்? ஏன்னா இந்திய அதிகாரிகளையோ அல்லது இந்திய அரசையோ அதற்கான ஒரு அழுத்தங்களை கொடுப்பதோ அல்லது அவர்களிடம் முறையிடுவது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல எந்த விதமான அழுத்தத்தை நீங்க கொடுத்துட முடியும்? இதுல இல்லை எந்த விதமான அழுத்தத்தை கொடுத்துட முடியும்னாக்கா இந்தியா வந்துட்டு எது போன முறையும் அப்ஸ்டெயின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு 2012லையும் சரி 2013ஆம் ஆண்டுலையும் சரி அதை கம்ப்ளீட்டாக வாட்டர் டவுன் பண்ணவங்களே இந்தியா தான். இதை எப்படி முன்னெடுத்துட்டு போனாங்கன்றது அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாத இங்கே பார்த்தீங்கன்னா இது வெறும் 2002லேருந்து 2012ஆம் ஆண்டு வரையிலும் நடந்த வன்முறைகளை பற்றி தான் பேசுது. ஆனால் இன்னி வரைக்கும் இந்த அறிக்கையிலும் சரி OISIL அறிக்கையிலும் சரி மன்னார் ஆயர்கள் அவர் கொடுத்த 1,46,679 மக்கள் இன்னுமே காணவில்லை என்று சொல்றாங்க. எந்த அறிக்கையிலும் அந்த நம்பர் வெளியில வரல. 1983ஆம் ஆண்டுலேருந்து 2002ஆம் ஆண்டு வரையிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அதை பத்தி எந்த ஒரு இந்த அறிக்கையில் எதுவும் பேசப்படலை. அவங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 108 அகதி முகாம்களில் வாழ்றவங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அதை பற்றியும் இது பண்ணலை. இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா முழுமையாக போட்டால்தான் ஒரு நல்ல ஒரு அறிக்கையாக வரும். அந்த ஆலோசனை நாங்கள் செஞ்சு எங்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருங்க நியூமன். திரு சத்தியமூர்த்தி அவர் சொல்றது இப்ப வந்து இந்தியாவும் இதுல வந்து பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை, இந்தியாவும் இதுல வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தொடர்ந்து வைக்கிறாரு. நவநீதம் பிள்ளையும் கூட முந்தைய இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இப்படியாக இருந்தது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும் இல்லை என்ன செய்யும்னாக்க இப்போ நம்ம ராஜரீக ரீதியாக டிப்ளமேட்டிக் இதாக பார்த்தோம்னா
ஒரு கான்சென்சஸ் ரெசல்யூஷன் வரும்போது அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் இந்த அரசும் செய்யும்னு நான் நினைக்கிறேன். இல்ல கன்சென்சஸ் ரெசல்யூஷன்னா இப்ப அமெரிக்க தீர்மானத்தை அமெரிக்கா, இலங்கை, அனைத்து நாடுகளும், அதாவது மனித உரிமை கவுன்சிலில் உள்ள 47 வாக்களிக்கும் உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரெசல்யூஷனாக இருந்தால் அதை இந்தியா ஆதரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் இப்படியான ஒரு சூழல்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை தமிழர்களுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? பேசிக்கலி இந்திய அரசாங்கம் இப்போ இலங்கை பிரச்சனையை வந்தாக்க தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒரு நிலைப்பாட்டை தான் ஆதரித்து வந்திருக்கு. அதாவது ஒரு வெளியுறவு கொள்கை, அது எந்த அரசாங்கம் இந்தியாவில் இருந்தாலும் அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களை அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இந்திய அரசு செயல்பட்டு வந்துள்ளது. அதுவே தொடரும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மாலத்தீவில் இப்போ சிறையில் இருக்கக்கூடிய முகமது நஷீத், முன்னாள் ஜனாதிபதி நஷீத் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத டயத்தில் இந்தியா அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை. அவங்க கட்சியிலேருந்து எம்டிபி, மால்தீவன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பாராளுமன்ற உறுப்பினராக ஆனதுக்கப்புறம் தான் இந்தியா இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. வெளியுறவு கொள்கை இதெல்லாம் தொடர்ந்து இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்றது இனப்படுகொலை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இதை சொல்லும் போது கூட அதெல்லாம் இதுல கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத அந்த வெளிவிவகார கணக்கில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சொல்றாங்கன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர இல்ல. இப்ப நவநீத் இந்த ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய கமிட்டியினுடைய அறிக்கையும் இந்த பல்வேறு முறைகேடுகள் நடந்ததோ பாலியல் வன்முறை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்திய அரசாங்கத்திற்கும் அங்குள்ள தொடர்புகள், இந்திய அரசு அதிகாரிகள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அதனால அவங்கள்ட்ட உள்ள சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கும். ஒன்று, நீங்க இப்ப சொன்ன மாதிரி பாலியல் வன்முறை இதுன்னு சொன்னீங்களே, இப்ப பேசினவங்க எல்லாருமே தரஸ்மன் ரிப்போர்ட்ல இருந்து இந்த ரிப்போர்ட் மாறி இருக்கு. முந்தைய இப்போ நண்பர் தியாகு அழகா சொன்னது மாதிரி அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானம், முதல் தீர்மானம், 2வது தீர்மானம் மாறி இருக்கு. 2012 இருந்து 13, 16 எல்லாம் மாறி இருக்கிறது. எல்லாம் உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதை அடுத்து வரும்போது இதே பிரச்சனைகள் மறுபடியும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கு. அதனால இந்திய அரசாங்கம் அங்கு உள்ள இந்திய அதிகாரிகளுடைய அறிவுரையையும், அதில் இவ்வளவு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளும் இருந்திருக்காங்க, அதுபோல் அங்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அல்லது அதற்கு முன்பு TULFO, விடுதலை புலிகள் இயக்கம் எல்லாரையும் பல்வேறு காலகட்டத்தில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கம் அங்குள்ள தமிழர் கட்சி தலைமைகளுடன் சேர்ந்து கலந்தாலோசித்து முடிவுகளை எடுத்து வந்திருக்கிறது. அந்த முறை தொடரும் என்று நினைக்கிறேன். திரு அந்திரிதாஸ், இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பக்கத்தில் வரவேற்கிறது, இந்திய அரசாங்கம் அங்க இருக்கிற இந்திய அதிகாரிகளோடு, தமிழ் பேசுகின்ற அதிகாரிகளோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்தையெல்லாம் கேட்டுதான் செயல்படுகிறது அப்படிங்கிற இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் கட்சி உள்ளிட்ட இலங்கை தமிழர் குறித்தான தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் இதையே எதிர்க்கிறார்கள், அல்லது இதுல என்ன அரசியல் இருக்கிறது? அங்க இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்கிறது இந்த தீர்மானம். இது அடுத்த கட்டத்திற்கான, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும், இது அடுத்த நிலைக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அறிக்கை சொல்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கின்ற கூட்டமைப்பை பத்தி நான் பதில் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதற்கோ, மரியாதைக்குரிய சகோதரி ஜோதிமணி அவர்கள் சொன்னதற்கோ நான் பதில் சொல்ல முடியும். பதில் சொன்னால் அது வேற திசையில் இந்த விவாதம் பயணித்து விடும் என்று நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எரிக்சனை பற்றி சொன்னார். அந்த நார்வேயில் நடந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே, ஆஸ்லோ மாநாட்டிலே வாழும் கலை பயிற்சி ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களோடு இலங்கை தரப்பிலே வைகோ அவர்களை அழைத்திருந்தார்கள். அவருக்கு போகும்பொழுது விசாவே மறுக்கப்பட்டது என்கிற செய்திகளுக்கெல்லாம் நான் உள்ளே போக விரும்பவில்லை. ராஜபக்சவே பாராளுமன்றத்திலே இந்தியாவுக்கான போரை நாங்கள் தான் நடத்தினோம் என்பதை தவிர அதற்குண்டான பெனால்ட்டி அவர்கள் செய்து விட்டார்கள். ஆகவே அதில் நான் போக விரும்பவில்லை. நீங்க தொடக்கத்தில் போட்டீங்க, நவநீதம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள் 2013 HRC கமிஷனராக இருக்கும் பொழுதே அவர் தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். போர் முடிந்து 5 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பல பேர் இன்றைக்கும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 2012 அந்த இனப்படுகொலை நடந்த பொழுது அங்க சார்லஸ் பெட்ரி என்கின்ற ஐநாவுடைய உயர் அதிகாரி அவர் ஒரு 122 பக்க அறிக்கையை ஐநாவுக்கு சமர்ப்பித்தார்.
அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா UN சார்ட்டர் 99 ஆர்டிகல் 99 படி ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷனோட உரிமை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் 96ஆம் பக்கத்துல என்ன சொல்றாருன்னா இல்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் should be given sufficient space to have its own domestic mechanism சொல்றாரு. அது ஒண்ணு. இப்பொழுது ஆகஸ்ட் 23ஆம் தேதி அமெரிக்காவுடைய தெற்காசிய நாடுகளுக்கான அசிஸ்டன்ட் செக்ரட்டரி நிஷி தேசாய் பிஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் the issue of war crimes to be subjected to internal investigation என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா போர் குற்றத்தை பற்றியோ அல்லது இனப்படுகொலை பற்றியோ இனப்படுகொலை பற்றி சொல்லும் பொழுது கூட மரியாதைக்குரிய அல்ராத் உசைன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இது போதாது, இன்னும் தேவை என்று சொல்கிறார்கள். ஆனால் இது என்ன விசாரணைக்குள்ள போகல அப்படிங்கிற அதுக்கான விசாரணை தொடர வேண்டி இருக்கிறது. இதனால இனப்படுகொலைங்கிற வார்த்தை அறிக்கையே மனித உரிமை மீறலை பற்றி மாத்திரம்தான் இருக்கிறது தவிர போர் குற்றத்தை பற்றியோ இனப்படுகொலை பற்றியோ சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களை விட்டு விடுங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்களையும் விட்டு விடுங்கள். பிப்ரவரி 10ஆம் தேதி இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தின் பேரில் வடக்கு மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடந்ததுல அந்த தேர்தலுக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையேற்றார்கள். அதுல பிப்ரவரி 10ஆம் தேதி இன்றைக்கு ஒரு தீர்மானம் போட்டார்கள். The claim to investigate the claim of genocide என்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதுல அந்த இனப்படுகொலைக்கான 7 கூறுகள் இன்கிரிடியன்ஸ் சொல்வாங்க, 7 கூறுகள்ல 5 கூறுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இது இன்டர்நேஷனல் கோர்ட்ல இதுக்கு நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் 2011 ஒரு தீர்மானம், 2012 இந்த காமன்வெல்த்துக்காக ஒரு தீர்மானம், 2013 மார்ச் 23ஆம் தேதி ஒரு பொது வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு தீர்மானம், சென்ற சில நாட்களுக்கு முன்னால் ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய நவநீதம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க போட்ட அந்த முகவரியில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக அன்றையிலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இது இனப்படுகொலை என்கின்ற அந்த ரீதியிலே இது நகரவே இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திரா கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சியும் இன்றைக்கு வெறுவேறு துருவங்கள் என்று சொன்னார்கள் ஒரு நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாங்க. என்ன என்று சொன்னால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்றைக்கு போர்க்குற்றங்கள் ஈடுபட்டவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்திவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். மைத்ரிபால வந்தவன முதல் ஸ்டேட்மெண்ட் எதுனா we will not allow war heroes அப்படியே சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு we will not allow war heroes to face inquiry outside inquiry என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக எங்கே நிற்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இதெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் நீங்க தான் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினீங்க. தமிழ்நாட்டிலையும் உலக தமிழர்கள் மத்தியிலையும் மத்திய ஆட்சியில ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் இந்த நிலை மாறும் அப்படின்னீங்க. இப்ப அந்த மாற்றம் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நின்னுட்டே தானே இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு வைகோ அவர்களை சொல்ல முடியும். இல்ல அந்த ஆட்சியில யார் பேசினாங்க ஆரம்பத்தில், யார் பங்கு பெற்றார்கள், அவர்கள் என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒற்றை எஜெண்டா, ஒன் சிங்கிள் எஜெண்டா என்கின்ற அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படை அது வரல, எழுத்துப்பூர்வமா அக்ரிமெண்ட் எதுவும் சைன் ஆகல. ஆனால் முதலாக ராஜ்நாத்தை முரளிதர் ராவ் அவர்களோடும் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடும் சந்தித்த பொழுது வைத்த முதல் எஜெண்டாவே ஈழ பிரச்சனை தான். குறைந்தபட்சம் வாஜ்பாய் கடைபிடித்த அந்த நடைமுறையாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வண்டலூருக்கு வரும்பொழுது அந்த அறையில போய் சந்திச்சார் மோடி அவர்களை. அப்பொழுது நோ ப்ராப்ளம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் சார்க் மாநாடு என்கின்ற போர்வையிலே ராஜபக்சேவை அழைத்த ஒரே காரணத்திற்காக எந்த நெளிவு சுழுவும் இல்லாமல் எந்த வழுக்களும் நடுவலும் இல்லாமல் இன்றைக்கு அன்றைக்கே கருப்பு கொடி பிடித்து அதற்குண்டான அந்த உணர்வை நாங்கள் காட்டினோம். ஆகவே எந்த நெளிவு சுழுவுக்கும் நாங்கள் ஆட்படவில்லை. எந்த மோடியை நம்பினோமோ அந்த மோடி நம்பிக்கை விரோதமாக சென்ற காரணத்தால் அவருக்கு நாங்கள் கருப்புடி காட்டி இன்றைக்கும் இந்த இனப்பிரச்சனையிலே அவர்களை இன்றைக்கு நாங்கள் தூர்வாரி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. நீங்க உங்களுடைய இந்த தமிழர் நலன் குறித்த விஷயங்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற அமைப்புகள் தான். ஆனால் இந்த அமைப்புகள் சில நேரங்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது தான் செய்யறாங்களே தவிர ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்ல இதை அணுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தொடர் விமர்சனங்களும் முன்வைத்துட்டு இருக்குது. இதை ஒரு சர்வதேச ரீதியிலோ அல்லது இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை அல்லது இந்திய ஆட்சியாளர்களை இதுக்கான விஷயங்களை கொண்டு போறதை விட தமிழகத்தில் இருக்கிற மக்களை அல்லது புலம்பெயர் தமிழர்களை ஈர்ப்பதற்கான ஒரு இமோஷனல் இதுதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இத்தாலியில இருக்கின்றவர்களால் 2 மலையாளிகள் சாகடிக்கப்பட்டது அவர்கள் பொங்கி எழுகிறார்கள். குஜராத்தில் சில பேர் வெளிநாட்டில் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் நின்று டிப்ளமேட்டிக் ரீதியாக அணுகுகிறார்கள். ஆனா 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு இந்த உணர்வு கூட இல்லைன்னா உணர்ச்சி வசப்படும் நீங்க சொல்ல முடியும். கட்டாய உணர்வு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. உங்க உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுல யார் அந்த உணர்வுகளை நம்ம யாருமே கொச்சப்படுத்தல. நிச்சயமா இயல்பா
இயல்பாக ஒவ்வொரு முறையும் மதிமுகவினுடைய அந்த தொடர் அழுத்தங்கள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் மாற்றல. ஆனால் இதை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு வெறும் தமிழக அளவிலேயே இதை தீர்த்திட முடியாது இல்லையா? அந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு சர்வதேச விசாரணை என்கிற அந்த மட்டத்திற்கு போகும்போது அதற்கான செயல்பாடுகள்ல இங்க இருக்கிற கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அந்த வகையில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது நாங்க வழிமுடிகிறோம். ஜோதிமணி, தொடர்ந்து தமிழக அரசாங்கம் பல தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. ஒருமனதாக சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசாங்கம் இதில் ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கணும், அழுத்தம் கொடுத்து சர்வதேச விசாரணை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இந்த தீர்மானங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். இது எதற்குமே எந்த விதத்திலையும் ஒரு மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை எந்த விதமான பதிலும் இல்லாமல் இருக்கிறது. இது இந்த மாதிரி இருக்கும்போது மாநில சுயாட்சி இல்லை உள்ளிட்ட விஷயங்களையும் முன்னிலைப்படுத்துகிற ஒரு கட்சியாகவும் பாஜக இருக்குது. குறிப்பாக மோடி அவர்கள் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படியான சூழல்ல தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானங்களுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க அதுக்கு உள்ள போறதுக்கு நான் குயிக்கா அவர் சொன்ன ரீகப் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க சொல்றப்ப எங்களுக்கு வந்து நாங்க சிஎம்பிங்கிறது காமன் மினிமம் ப்ரோக்ராம் எழுதி மக்கள் மத்தியில வைக்கிறது, மக்களுக்கு தெரியாம என்ன ரகசியம் வந்து வைகோ அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு இருக்க முடியாது. அது ஒண்ணு தப்பு. ரெண்டாவது இவங்க சொல்றதுல பால் நியூமன் அவர்கள் சொல்றதுக்கு இவங்க சொல்றதுக்கு அதுதான் அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிகினிங்ல இருந்து. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அகதி முகாமில் இருக்கிற 108 பேரை விட்டுருங்க. அந்த மாதிரியான ஒரு நீங்க கேட்கிற கேள்வியோட தொடர்போடு தான் சொல்றேன். இப்ப இந்த 108 முகாம்கள் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் வந்து அகதிகள் இல்லையா, அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு வேண்டாமா, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கிறதுக்கும் இவங்க எப்படி சிந்திக்கிறாங்கிறதுக்குள்ள வித்தியாசம் தான். நான் என்ன சொல்றேன், அடிப்படையில் உண்மையான இந்த பிரச்சனை தீரணுங்கிறதுல அக்கறை இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து டெல்லியும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அவர் சொன்னார் ஒரு அழுத்தம் கொடுத்தா தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மத்தியில நீங்க வந்து இந்த இலங்கை பிரச்சனையை அவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் களமா தான் பயன்படுத்துறாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மழுங்கடிக்க மறக்கடிக்கிற ஒரு விஷயமா தான் இலங்கை பிரச்சனை பயன்படுத்தப்படுதே தவிர இலங்கை மக்களுக்காக இவங்க எப்பவுமே நிக்கலைங்கிறது தான் பாயிண்ட். இப்ப போன டைம் யுஎன்ல ஓட்டெடுப்பு நடந்தப்ப, இங்க போராட்டங்கள் நடந்தப்ப நான் ஒரு தனிப்பட்ட முறையில இலங்கை மக்களுடைய கருத்து என்ன, இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 13 நாள் நான் இலங்கைக்கு போயிருந்தேன். ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவால தனிப்பட்ட முறையில போயிருந்தேன். அப்ப நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நான் 12 நாள் இருந்து நான் மொத்தமா வடக்கே கிழக்கே இல்ல இந்தியன் தமிழர்கள் வாழ மலையகம் எல்லாமே போயிருந்தேன். நீங்க அப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவ்வளவு கோவம் இருக்கு தமிழ்நாட்டு மேல. குறிப்பா இளைஞர்கள் கிட்ட நீங்க நின்று பேச முடியும், எங்களை வச்சு எதுக்கு பிழைக்கிறீங்கிற அளவுக்கு ஜனங்க கோவப்படுறாங்க. இன்னைக்கு இலங்கை தமிழர் விஷயங்களை பத்தி தமிழகத்தில் பேசுற எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் நான் சொல்ற வடக்குக்கோ கிழக்கோ போயிட்டு வர முடியாது. போனா அவ்வளவு பெரிய எதிர்ப்பை இங்க சந்திப்பாங்க. வடக்குக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், அந்த அனுபவத்துல சொல்றேன். நீங்க அங்க இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதும் தமிழக அரசியல் முழுமையா அப்படி சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இலங்கை பிரச்சனையில காங்கிரஸ் கட்சி என்ன பிழைப்பு நடத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு இங்க வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வச்சு பிழைப்பு நடத்துறது எங்களுக்கு அவசியம் கிடையாது. முள்ளிவாய்க்கால் நடந்துட்டு இருக்கும் போதே வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் தோல்வி இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் பேசுறாங்கன்னு நமக்கு புரியல. அவங்க பேசி முடியும். தான் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக பிரபாகரன் அவர்கள் நிறுத்துவதாக சொன்ன போரை தொடர்ந்து நடத்த நியாயமா படுகொலை இதெல்லாம் கடந்த காலத்து விஷயங்களுக்குள்ள போறீங்க. இப்ப நான் கேக்குறது மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்? நீங்க சொல்றது நீங்க பார்த்தோம் சொல்றது இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழகத்தில் இருக்கிற தமிழ் மக்களையும் அரசியல் கட்சிகளையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அவர்கள் சொல்ல வேண்டியதா இருக்கிற அழுத்தம் இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேச முடியாத சூழல் அங்க இருந்தாங்க. அதை நான் நேர்ல பார்த்தது. ரெண்டாவது அரசாங்கத்துடைய ஆதரவோடு இவங்க போனா என்ன நிலைமை எனக்கு தெரியும். அது இல்லாத அவங்க இப்ப இந்திய அரசாங்கம் இப்ப வந்து அமெரிக்க அரசாங்கம் ஒண்ணு செய்ய போறது இல்ல. அப்படிங்கிறப்ப இந்திய அரசாங்கம் தான் வந்து இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும். நான் அதான் முன்னையே சொன்னேன். நீங்க 2014 காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது தமிழகத்துல சூழ்நிலை என்ன, இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாம் இங்க டிவியில தான் பேசுறாங்களே ஒழிய இது இன்னைக்கு அமைச்சரவையில் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் போகல. அன்றைக்கு வீதியில் இறங்கி போராடி இதே இலங்கை தமிழருக்காக போராடுகிற கட்சிகள் இன்னைக்கு ஸ்டுடியோ இன்னைக்கு அதே வீதி இருக்கு, இன்னைக்கு அதே போராட்ட களம் இருக்கு, இன்னைக்கு அதே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு போங்கல
சோ இந்த பிரச்சனை என்பது போராடிட்டு தான் இல்ல, இருக்கோம். நீங்க வர நீங்க அன்னைக்கு 2014 என்ன போராடுனீங்க தமிழகம் நீங்க பார்த்தது. இனத்தையே முடிச்சிட்டீங்களா? நீங்க இனத்தையே முடிச்சிட்டீங்களா? அதான் பிரச்சனை. முடிச்சிட்டீங்களா இனத்தையே? காங்கிரஸ் வந்து பல காலங்கள் அந்த மன்மோகன் சிங் வந்து வைகோ எழுதிய கடிதத்திலே தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்தியாவுடைய இறையாண்மை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தான் போர் தடவாளங்களை கொடுத்தோம் சொல்லியிருக்கிறார். ராஜபக்சே ஒரு நிமிஷம் நீங்க பேசுனீங்க சார், நீங்க பேசினாங்க உங்களோட கருத்துக்கு மறுப்பு இல்ல நீங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்றாரு. ராஜபக்சே என்ன சொன்னாரு? இல்ல குற்றச்சாட்டு பாராளுமன்றத்துல நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருப்பீங்க, நான் எப்ப பதில் சொல்றது? நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருப்பீங்க. ஜோதி இருங்க ஜோதி, அவர் உங்களோட குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்கட்டும், அப்புறம் தொடரலாம். ராஜபக்சே பாராளுமன்றத்தில் சொன்னார்ல, நீங்க பதில் கொடுத்தீங்களா? இந்தியாவுக்கான போரை நாங்கள் தான் நடத்தினோம் சொன்னீங்க, பதில் கொடுத்தீங்களா? மன்மோகன் சிங் வைகோக்கு 2008 பிப்ரவரி 2ஆம் தேதி எழுதி இருக்கிறார், நாங்க தான் போர் தடவாளங்களை கொடுத்தோம், ஆயுதங்களையும் கொடுத்துட்டு நீங்க மறைமுகமா ஒப்பந்தம் போட்டு இங்க வந்து நீங்க என்ன போராடினீங்க சொல்றாங்க. இவங்க இலங்கைக்கு போனாங்களா? இவங்க இலங்கைக்கு இதெல்லாம் கடந்த கால இந்த பிரச்சனைகளை எல்லாம் பல முறை பேசியிருக்கீங்க, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. நான் கேட்கறது அடுத்த கட்டமாக இப்ப டெல்லி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யும்? டெல்லி செய்யக்கூடியது ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது ஒண்ணு, இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியது. இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும். மோடி வந்தால் உடனடியாக ராணுவத்தை அனுப்பி நாங்கள் இலங்கையை மீட்டு கொடுப்போம் சொன்னீங்க. இன்னைக்கு மோடி வந்துட்டாரு, நீங்க குறைஞ்சபட்ச தீர்மானத்தை போடுங்க. ரெண்டாவது, இலங்கை அரசாங்கத்துடைய பாயிண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, இது உள்நாட்டு பன்னாட்டு விசாரணை தான் இதுல தேவைங்கிறது மாற்று கருத்து இல்ல. நீங்க ஹுசைன் அவங்களோட அறிக்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது. பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பாலியல் வன்முறையில் உள்ளாயிருக்காங்க. இலங்கையினுடைய விசாரணை அமைப்பு வந்து நீதித்துறை வந்து அதை விசாரிக்கக்கூடிய சட்டங்களோட இல்லைங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல பன்னாட்டு விசாரணைங்கிறது ஒண்ணு நம்ம வலியுறுத்துற அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு அந்த மக்களுடைய ரீகன்சிலியேஷன் நடக்கணும். நீங்க எந்த ஒரு வார் நடந்தாலும் அதை நெல்சன் மண்டேலா அழகா செஞ்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டேலாவும் அன்னைக்கு இருந்த வெள்ளை அரசாங்கம் ரீகன்சிலியேஷன் நடக்கணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த அந்த அதுக்கான நீதி இல்லாம ரீகன்சிலியேஷன் பேசுறதுங்கிறது எந்த விதத்துல எனக்கு தெரியல. நீங்க சொல்றத நான் சொல்ல வரேன். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு போர் குற்றங்கள் நடந்திருக்கு, நீங்க பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு, 80,000 பெண்கள் விதவையா இருக்காங்க, இன்னைக்கு வந்து ஒரு பல பேர் காணாம போய் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதையெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணல அப்படினா இவ்வளவும் நடந்த போது ஆட்சியில நீங்க இருந்தீங்கங்கிறதுனால ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட கிடையாதா? இல்ல நீங்க வந்து நான் அதான் திருப்பி சொல்றேன், இங்க இருக்கிற பத்திரிகைகளும் சரி, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, காங்கிரஸை அழிக்கிறதுக்கும் கூட சேர்ந்து திமுக காங்கிரஸ் மட்டும் இல்ல, அப்ப ஆட்சியில இருந்ததுனால அதை பத்தி பேச வரோம். இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அதே பதில் தான் வருது. கட்சி இல்ல அப்படினா இலங்கையில் போராட்டம் கிடையாது, இவ்வளவு தூரம் போராட்டம் வந்திருக்காது. ஆனா இதர ஒரு துரும்பைக்கோட நாங்க ஒரு பெரிய இழப்பையும் சந்திச்சிருக்கோம், இந்தியாவும் சந்திச்சிருக்கு. ஒரு அதாவது ஈழத்திற்காக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாத யாரும் இந்த காங்கிரஸ் பத்தி பேசுறீங்களே ஒழிய இங்க எல்லாமே ஒரே ஒரு நீங்க 108 அகதிகள் முகாம் நடக்குது உற்றதா எந்த தலைவராவது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அகதிகள் இருக்காங்க. ஒரு நாள் 22 வருஷமா அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்க இந்த இலங்கை தமிழர்களை போய் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு பால் நியூமன் சொல்றாரு அந்த 108 அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களுக்கும் தீர்வு வேண்டும். அவர் உண்மையான தீர்வு நினைக்கிறார். இவங்களுக்கு உங்க ஊர்ல உங்க கண் முன்னாடி அவங்க எவ்வளவு சித்திரவதைகள் அனுபவிக்கிறாங்க. அந்த முகாமுக்கு நீங்க போயிட முடியுமா? அந்த முகாமில் இருக்கிறவங்க இலங்கை அகதிகள் இல்லையா? அவங்கள பத்தி ஒரு நாளாவது நீங்க பேசுனீங்களா? நான் சொல்ல வர்றது நீங்க கேட்டீங்க அந்த தீர்மானம் என்ன. இந்த தீர்மானத்தில் இதய சுத்தம் இல்லை, குற்ற உணர்ச்சி. நீங்க என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் இருக்கு. குற்ற உணர்ச்சி இல்லாம பி சிதம்பரம் அவ்வளவு தூரம் போராட முடியாது. மன்மோகன் சிங் வந்து இந்தி அவர் சொன்னார் இந்தி இறையாண்மை பத்தி என்னன்னு, அதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தமிழக மக்கள் உணர்வுகளை மதித்தார். இன்னைக்கு நீங்க போய் போராடுங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு ஜோதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரச்சனை வந்து காங்கிரஸ் பேசுறது வந்து கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரண்யம் பேசுறாங்க. கசாப்பு கடைக்காரன் இல்ல நீங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த உள்ளூர் அரசியலுக்குள்ள போக வேண்டாம். ஜோதி நான் சொல்றது இல்ல நேரம் குறைவா இருக்கு. திரு தியாகு நீங்க சொல்லாதீங்க. ஒரே நிமிஷம் சுருக்கமா உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஜெயிச்சு அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பெனால்டிக்கு 44 பேர் தான் இருக்கீங்க. இல்ல உங்களுடைய இறுதி கருத்து, உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க. நீங்க அதாவது தரிஷ்மன் அறிக்கையினுடைய ஒரு வாரி கூட இந்த அறிக்கையில கிடையாது. இன்னொன்னு சுருக்கமாக இந்திய நாட்டினுடைய நீதிபதிகள் பிரசித்தி பெற்ற பகவதி உள்ளிட்ட 16 கமிஷன்களை இதுவரை விசாரணை கமிஷன்களை போட்டிருக்கிறார். இதுவரையிலும் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. 13/3/2015 ஆண்டு நாடாளுமன்றத்தை மோடி அவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தீவிரவாதத்திற்கான போரை நீங்கள் வெற்றிகரமாக முறியடித்தீர்கள் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா எக்ஸ்பேண்டட் சப்போர்ட் ஃபார் மிலிட்டரி ட்ரைனிங், இன்னும் குறைச்சல் இது பண்றது. எல்எல்ஆர்சியில இதுவரை 230 பரிந்துரைகளை செய்திருக்கிறது. அதிலே 99 பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லிவிட்டு சமரசிங்க
இன்னைக்கு இருந்த சமரசிங்க இல்ல, சமரசிங்கன் இன்னொருத்தர் இதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இருந்தார். இல்ல. ஆகவே தரிஷ்வன் அறிக்கையோ மாற்றியட்டு சார் அறிக்கையோ எந்த வரிகளும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலே அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையும் கூட்டு கலவாரத்தில் செய்து ஒட்டுமொத்த இனத்தையும் முன்னும் பூண்டோடு அழிக்கிறதுக்குண்டான வேலைகளை பார்க்கிறார்கள். திரு தியாகு, இப்போ இந்தியா என்ன செய்ய வேண்டும், இல்ல இதற்கு பிறகு இந்த அமெரிக்க தீர்மானம் இப்படி நீர்த்து போனதாக உங்களை போன்றவர்கள் எல்லாம் சொல்லும்போது இதற்கு அடுத்த கட்டமாக என்ன, இதுக்கான தீர்வு என்ன இருக்க முடியும்? இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக நான் சொல்றேன். என்ன செய்யும் செய்யாதுங்கிறத பற்றி நான் சொல்ல. நம்முடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒன்று, வடக்கு மாகாண சபை உலகத்திலேயே அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்று இருக்கிற 2 அவைகள் தான். இந்த அரசியல் கட்சிகளை பற்றியெல்லாம் நம்ம பேசலை, கூட்டமைப்புகளை பற்றி பேசலை. 2 அவைகள் இருக்கு நமக்கு. ஒன்று வடக்கு மாகாண சபை, இன்னொன்று தமிழக சட்டப்பேரவை. இவற்றுக்கு சட்ட ரீதியா இறையாண்மை இருக்கோ இல்லையோ ஒரு அறவலிமை இருக்கு. இந்த மக்கள் சார்பில் பேச முடியும். இப்போ அதிமுக சார்பில் அவங்க பேசலை, தமிழக சட்டப்பேரவை சார்பில் பேசுறாங்க. அது அனைத்து கட்சிகள் ஆதரவோடு அங்கேயும் அதே மாதிரி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. பிப்ரவரியில் ஒரு தீர்மானம் இனக்கொலை என்றும், இப்போது எங்களுக்கு பன்னாட்டு புலனாய்வு தான் வேண்டும் என்று 2 தீர்மானங்கள் அவங்க ஏற்றிருக்காங்க, நம்ம ஏற்றிருக்கோம். இதை இந்திய அரசு மதிப்பதாக இருந்தால் இந்திய அரசு தனியாக பன்னாட்டு புலனாய்வு வலியுறுத்துகிற ஒரு தீர்மானத்தை மனித உரிமை மன்றத்தில் முன்மொழிய வேண்டும். இந்த தீர்மானத்தில் அதுவும் இருக்கு. நன்றி. நன்றி திரு சத்தியமூர்த்தி. இந்த நிலையில குறைந்தபட்சமான ஒரு நீதி அங்க இருக்கிற உள்நாட்டு விசாரணை நடக்கும் நீங்க நம்புறீங்களா இலங்கையில? இல்ல அதற்கான சட்டங்கள் அங்க இருக்கிறதா? சட்டங்கள் அங்கே இல்லை. இப்போ அவங்க இந்த கவர்மெண்ட் சரி இந்திய கவர்மெண்ட் சரி அதுக்குள்ள சட்ட வடிவுகளை கொண்டு வரும் எல்லாம் சொல்றாங்க. அதுவும் அங்கே நடக்கும்னு எனக்கு தோணலை. நன்றி. திரு நியூமன், ரொம்ப குறிப்பா இந்த அமெரிக்க தீர்மானத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சமும் இருக்கிறது. காணாமல் போகின்ற நபர்கள் குறித்த அந்த சர்வதேச ஒப்பந்தத்துல இலங்கை கையெழுத்திட சம்மதித்திருக்கிறது. இது ஒரு சாதகமான ஒரு அம்சமாகத்தானே இருக்கிறது. இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்த நீதி விசாரணை முழுமையாக எந்த ஒரு நீதியையும் கொடுக்காது என்று எப்படி நீங்க நம்ப முடியும்? இல்லை, இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆன் டிஸப்பியரன்சஸ்ன்னு 4 இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் கமிஷன்ஸை அமைச்சிருக்காங்க. அதுலேருந்து எந்த ஒரு தீர்வும் வரல. இப்போ புதுசாக இவங்க கையெழுத்து போட்டு இது பண்ணாலும் அதுக்கு சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர், ஐநா சபையினுடைய ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் வருவார். இதுக்கு மேலே அவங்க திருப்பி இன்னொரு விசாரணையை தொடங்குவாங்க. அந்த விசாரணை நடக்கும் போது எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு புதுசாக ஒரு பட்டியல் எடுப்பாங்க. இப்போ இந்த 2002க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் 16,000 மக்கள் காணவில்லை, டிஸப்பியர்ட் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இது பண்ணி மனித உரிமை குழுக்கள் சொல்வது என்னவென்றால் 40,000 மக்கள் காணாமல் போயிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாம் எங்கேருந்தும் வெளியிலேருந்து எடுத்துட்டு வரல, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் ஃபார்மலாக இது பண்ணது தான். இப்போ அங்கே ஒரு பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு இருக்கும்போது அந்த அறிக்கையை வெளியே வராத பட்சத்தில் இப்போ புதுசாக நாங்கள் ஒரு புதுசாக இந்த இதை கையெழுத்து போடுறோம் சொல்றதுல அது நேரத்தை திருப்பி பார்கெனிங் ஃபார் டைம்ன்றோம்ல, நேரத்தை வேண்டுறதுக்காக அவங்க செய்யற ஒரு புது ஒரு திட்டம். இந்த அமெரிக்க தீர்மானத்தை வலுப்படுத்துவதற்கு ஏதாவது வழிகள் இருப்பதாக நம்புகிறீர்களா? அடுத்த கட்டமாக இது என்ன விதமான வழியை நோக்கி செல்லும் என்று நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதலாவது இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி தொடங்கினால அது ஒரு சர்வதேச பன்னாட்டு விசாரணையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜுடிஷியல் மெக்கானிசம் சொல்றத ஒரு வெளிநாட்டுல ஒரு 3வது நாட்டுல தான் வச்சு நடத்தணும். ஏன்னா இலங்கைக்குள்ள நடத்தினா எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அங்க விட்னஸ் ப்ரொடெக்ஷன்ன்றதே கிடையாது. அங்க ராணுவ முகாம்கள் அங்க இருக்கிற காலபட்சத்தில் தமிழ் மக்கள் எப்படி தைரியமா வெளியே ஆதாரங்களை செலுத்துவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அதனால தான் ஒரு வெளிநாட்டில் வைக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசம் தான் இதுக்கு ஒரு வழி. நன்றி திரு நியூமன். இலங்கையில பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய அந்த பாதிப்புகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது நோக்கிய சர்வதேச சமூகத்தினுடைய பார்வை திரும்பும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.